Hello everyone. In this video நம்ம சில நம்பர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணத பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. சோ இது எவ்வளவு ரோஸ்னால எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணனும். சோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒரு எலிமெண்ட் இருக்கு, இரண்டாவது ரோல ரெண்டு எலிமெண்ட், மூணாவது ரோல மூணு எலிமெண்ட். சோ இப்போ nth ரோல n எலிமெண்ட்ஸ் இருக்கணும். சோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இத பார்த்தா தெரியுது நமக்கு. அடுத்து ஒவ்வொரு ரோவும் ஸ்டார்ட் பண்றது நம்பர் 1ல கிடையாது. நம்பர் 1 முடியுது, செகண்ட் ரோ வந்து அது முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்து எதில் இருக்கோ அந்த நம்பரும் ஸ்டார்ட் ஆகுது 2 3. தேர்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ரோ எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபோர்த் ரோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் ரோ எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டை வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ பை ரோவாக நம்ம ஒரு பாயிண்டரை பாயிண்ட் பண்ண வைக்கலாம். அடுத்து அந்த ஈச் ரோ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ 5 ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் 4 ரோ தான் இருக்குது. நம்ம போடுற ப்ராப்ளத்தில் 5 ரோஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ரோ இன் ரேஞ்ச் 1லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 5 + 1. ஓகே, ஸோ இந்த ரோங்கிற வேரியபிள் வந்து ஸோ இட் இஸ் பாயிண்டிங் டு 1 2 3 4 அண்ட் தென் 5 அது வரையும் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோவில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரே ஒரு எலமெண்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கவுண்ட்டு செகண்ட் ரோனா 2 எலமெண்ட்ஸ். ஸோ ஜேங்கிற ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம், இன்னர் லூப்பு. அது வந்து ஒவ்வொரு ரோக்கு எவ்வளோ எலமெண்ட் பிரிண்ட் பண்ணுமோ அந்த டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் இப்போ நம்ம வந்து இதை 1லேருந்து போட்டு ரோ ப்ளஸ் 1. ஸோ ஹியர் ரோ 1னா இங்கே ரோ ப்ளஸ் 1 2ன்னு இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு தடவை ரன் ஆகும். 1,2ங்கிறது ரேஞ்சில் 1 டைம் ரன் ஆகும். ஸோ ரோ 3 அப்படின்னா 1,4ன்னு இருக்கும். ஓகே, 1,3 + 1 4ன்னு இருக்கும். அப்படின்னா 1 2 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே, ஸோ ஜேங்கிறது பிரிண்ட் பண்ண போகிற இது டைம், ஹவு மெனி வாட் அண்ட் ஆல் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட், அது மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் ரன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து டேட்டா d = 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த டியை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரிண்ட் டின்னு கொடுத்துட்டு அதை எண்ட் வித்து ஒரு ஸ்பேஸ் போட்டுருவோம். அந்த டி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இட் ஷுட் பி இன்க்ரிமெண்டட். ஓகே, ஸோ வி நாட் பிரிண்டிங் ஜே, வி ஆர் பிரிண்டிங் டி. டிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல், பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு அடுத்து 2 3 அடுத்து 4 5. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் 1. ஸோ அதனால தான் அந்த டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ டியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வர்றோம். ஸோ ஒன்ஸ் இன்னர் லூப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு நியூ லைன் கொடுக்கணும். ஸோ அது பிரிண்ட் இப்படி கொடுத்தோம்னா நியூ லைன் வந்துடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்து 4ல் ஸ்டார்ட் ஆகுது, 6க்கு அடுத்து 7ல் ஸ்டார்ட் ஆகுது, 10க்கு அடுத்து 11ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5th ரோவில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 11 12 13 14 15. தேர்ட் ரோவில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் எடுத்தோம்னா இது ஒரு பேட்டர்ன் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இட்ஸ் கால் ஹாலோ இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் சம்திங் தேர் ஹேவிங். அது வந்து நம்மளுக்கு இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இங்கே ஒரு டேட்டா இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 3 4 5 3 4 5 இப்படி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இது இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்வெர்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது 5th ரோவில் வந்து இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஒரு எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். இங்கே அப்படி கிடையாது. ஃபஸ்ட் ரோவில் 5 எலமெண்ட், செகண்ட் ரோவில் 4 எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோவில் 3 எலமெண்ட்ஸ், ஃபோர்த் ரோவில் 2 எலமெண்ட்ஸ், 5th ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால தான் வெரி இன்வெர்ட்டட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் டசன்ட் மேட்டர், எவ்வளோ எலமெண்ட்ஸ் அதை ஒவ்வொரு இதுலையும் பிரிண்ட் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு முக்கியம். ஸோ இப்போ இதுலையும் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம வச்சுக்கலாம். இதில் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கோமா 6ன்னு வச்சுக்கலாம். நம்ம 6 ரோஸு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ரோ வந்து இட் வில் டேக் அஸ் த்ரூ ரோஸ். ஸோ ஃபார் ரோ இன் ரேஞ்ச் 1லேருந்து +1 போட்டு 6 ரோ இட் வில் டேக் அஸ் த்ரூ 6 ரோஸ். ரோ வந்து ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் பண்ண, 2 பாயிண்ட் பண்ண, அடுத்து 3 பாயிண்ட் பண்ண, லைன் போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்டிங் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1லேருந்து 5 வரையும் பிரிண்ட் பண்ணுறோம். செகண்ட் ரோ இதிலேருந்து பிரிண்ட் பண்ணுறோம், 2லேருந்து பிரிண்ட் பண்ணுறோம். இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் ரோ ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர் 1, செகண்ட் ரோ எதில் ஸ்டார்ட் ஆகுது, 2ல் ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகுது, 3ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஹியர். ஸோ வி கேன் ஈஸிலி ஃபினிஷ் த கோட்.
இப்போ printing, ஸோ இது ரோவை பாயிண்ட் பண்ணோம். இன்னர் லூப் வந்து டேட்டா ஒவ்வொரு ரோவில் உள்ள டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் ஜேன்னு வச்சுக்கலாம், ஜே இன் ரேஞ்ச். ஓகே, ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ரோ வந்து ஃபஸ்ட் ரோனா 1ல் ஸ்டார்ட் ஆகணும், ரோ வந்து செகண்ட்னா 2ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரோன்னு போட்டுக்கலாம். ஓகே, அந்த ரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அல்லது நான் ஐன்னு வச்சுக்கலாம், ரோன் போட்டேன், மேபி இட் பி கன்ஃபியூசிங். ஐன்னு வச்சிட்டோம்னா ஐ பாயிண்ட்ஸ் டு ரோஸ். ஓகே, ஸோ ஹியர் ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதில் முடியுது? எல்லாமே 5. 5ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ் ஹியர். ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இந்த வேரியபிளில் இருக்குது. ஸோ +1 இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா பிரிண்ட்ஸ் ஜே. ஓகே, எண்ட் வித் ஸ்பேஸ் ஈச் பிரிண்டிங்கில். ஸோ அது நியூ லைன் வராது. ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சுன்னா ஒரு ரோ முடிஞ்சோடனே we are introducing a நியூ லைன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 2 3 4 5 6 நீங்கள் பாருங்களேன், 2ல் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ரோ 2ல் ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் ரோ 3ல் ஸ்டார்ட் ஆகுது, ஃபோர்த் ரோ 4ல் ஸ்டார்ட் ஆகுது. இது எதனால்? இந்த ஐனால் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ரோ இங்கே வருதோ அந்த ஐயை நம்ம இன்னர் லூப்பில் கொடுக்கறனால அதில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே end with 6, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3 4 5 6. அதனால் வந்து இந்த செகண்ட் வேரியபிள் ரேஞ்சில் வந்து இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்குரிய பேட்டர்ன் என்னது? இட் ஷுட் பி ஹாலோ. அதாவது ஃபஸ்ட் ரோ மட்டும் ஃபுல்லாக இருக்கணும், செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும், தென் தேர்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட். ஸோ எல்லா ரோவுலையும் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட் தான் இருக்கணும் எக்ஸப்ட் ஃபஸ்ட் ரோ. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ ஒரு கண்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஐ ஈக்குவல் டு 1. இப்போ ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன ரேஞ்ச்? இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஹியர் ஃபார் ஜே ஐ 1 இருக்குன்னா அதான் ஃபஸ்ட்டு ரோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜே வந்து இந்த கோடை அப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஜே வந்து 1லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வரை 1லேருந்து 6 வரை இட் வில் பிரிண்ட்ஸ். ஓகே, பிரிண்ட் பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணணும்? we should just continue the loop. I should become 2. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி முடித்தோடனே வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்? இட் வில் கோ ஹியர் அகைன் ஐ வில் பிகம் 2. ஸோ அப்போனா இங்கே வந்து ட்ரூ ஆகாது, இட் வில் கம் ஹியர். ஃபைன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இங்கே கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ எங்கே இங்கே டேப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாடி ஆஃப் தி இஃப். ஸோ இஃப் ஐ ஈக்குவல் டு 1னா ஜே வந்து 1லேருந்து 6 வரையும் போய் 6 வரையும் பிரிண்ட் பண்ணிடும். பண்ணிவிட்டு ஒரு கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தோன்னா என்ன ஆகுது? இங்கே போகுது, ஐ ஈக்குவல் டு 2ன்னு போகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு 2 இவ்வளோ வருது, இந்த பாடிக்குள்ளே போகாது. ஸோ இங்கே வரும் ஜே ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ ஐ ஈக்குவல் டு 2. ஸோ 2லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. அதே அவுட்புட் தான் வரணும். One minute. 1 2 3 4 5 6 2 3 4 5 6 3 4 5 6. என்ன ப்ராப்ளம்னா, ஸோ நம்ம இங்கே லூப் முடிஞ்சோடனே ஒரு நியூ லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா look at the same output as like before. 1 2 3 4 5 6 2 3 4 5 6. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த ரோஸ் எல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இஃப் ஜே ஈக்குவல் டு ஐ. இஃப் ஜே ஈக்குவல் டு ஐ மீன்ஸ் ஹியர் ஐ இஸ் 2. ஓகே, ஸோ ஜே வந்து 2 3 4 5 போகும்போது ஜே ஈக்குவல் டு ஐ இருந்துச்சுனாலோ அல்லது ஜே இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? 6. தட் மீன்ஸ் த லாஸ்ட் ஒன். ஓகே, இந்த லாஸ்ட் இங்கே 6 பிரிண்ட் ஆகும்போது, ஓகே, ஸோ அங்கே 6 பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்? we should print the numbers. அந்த கேஸில் மட்டும் we should print the numbers. ஓகே, எல்ஸ் அது இல்லாத பட்சத்தில்
2 இருக்கும்போதோ 3 வரும்போதோ அதாவது 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 4 5 இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி ஏன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து இது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. இது பண்ணிவிட்டு நியூ லைன் கொடுத்துருச்சு. நியூ லைன் கொடுத்துட்டு கண்டினியூட்டு வந்தாச்சு. இங்கே போய்டும். அடுத்து i equal to 2. ஸோ இது உள்ளே போகாது. நெக்ஸ்ட் டைமில் வந்து எப்போயுமே இங்கே தான் வரும். ஸோ i equal to 2 to 6 பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ j equal to iன்னு பார்ப்போம். எஸ், j is 2, i is also 2. ஸோ both are same. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா j is equal to number of rows. இந்த ரெண்டு பிளேஸில் மட்டும் it will gonna print the number. ஓகே, print the numberனா அது j எதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும். இங்கே பிரிண்ட் பண்ண மாதிரியே அதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ j வந்து 3 இருக்குது அல்லது 4 இருக்குது 5 இருந்துச்சுன்னா அந்த டைமில் அந்த இடத்துல ஸ்பேஸ் போட்டணும். இதே மாதிரி தான் இங்கே 4 5க்கும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோம், இங்கே 5க்கும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணோம், இங்கே எதுவுமே பண்ணாது. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம் இந்த லாஜிக்கை. see you got a hollow one, right? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ண you can get. Okay, thank you.